என்னாச்சுப்பா? இருமா நான் பாக்குறேன். என்ன ஆச்சு இதுக்கு? அட கடவுளே, இது பள்ளத்துல மாட்டிச்சுமா. இப்ப நம்ம என்ன பண்றதுப்பா? நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் ஏதாவது பண்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க இருந்து போயிடலாம். பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லம்மா, நான் இருக்கேன்ல. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். போருமா? ஏய் போ 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 போ, சீக்கிரம் போ. அப்பா அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, அப்பா நான் இருக்கேன்ல. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது இந்த காட்டோட டைன் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அது எப்படி இங்க இருக்கும்? அப்பா இங்க இருந்து போயிடலாம்ப்பா. வாமா போலாம். நம்ம ஊர் டெவலப் ஆயிடுச்சுன்னு நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. NCRV ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம நாட்டுல நிறைய பேர் பேய்களோட பேரை சொல்லி இன்னமும் நிறைய கொலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த கதை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு வாட்டர் யார்ட்ல ஒரு பொண்ணை பல பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா,
அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் டைன் மாதிரி மாறி அந்த ஊர்ல இருக்கிற மக்களை பழி வாங்குதுன்னு. இந்த பிரச்சனையை நாங்க ஊர்ல இருக்கிற சைக்காட்ரிஸ்ட் ராஜு கிட்ட கூட இந்த விஷயத்தை பத்தி எடுத்து சொன்னோம். கயானிக்கலாஜிஸ்டான தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு உடம்பு சரியில்லாத தன்னோட மாமாவை குணப்படுத்த அந்த ஊருக்கு போனாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அந்த டயன் அவங்க மாமா மேல ஒரு கண்ணு வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஊர் பிரசிடென்ட் கிட்ட தான் போய் பேசுறாங்க. பிரசிடென்ட் சார், நீங்க இந்த பேயி பூதம்னு சொல்றீங்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு நல்ல டெஃபினேஷன் வச்சிருக்கேன். இந்த டயன், ரத்த காட்டேரி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கு டாக்டர் சார். த டயன், ரத்த காட்டேரி எல்லாம் இருக்கு. நீங்க அதை பாக்குற அன்னைக்கு இந்த ஊரை விட்டு ஓட போறீங்க பாருங்க. அந்த டயன் இந்த ஊரோட அழிவுக்கு காரணம். அது செத்ததுக்கு அப்புறம் அதுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். ஆனா அது செத்ததுக்கு அப்புறம் கூட எங்க ஊர் மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு பெரியவர் அடிச்சிருச்சு. அவரோட பொண்ணு எங்க இருக்கான்னே தெரியல. அப்புறம் அவங்களோட மாமா டயன்னால தான் அவரும் இப்படி இருக்காரு. இதுக்கு மருந்து இல்ல, மந்திர தந்திரம் தான் தேவைப்படும். புரியுதா? டயனுங்கிற வைஷாலி. இந்த டயனை பத்தி நிறைய கதைகள் ஊர்ல பேசப்படுது. எல்லாரும் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த வைஷாலி இறந்ததுக்கு அப்புறம் டயான் ஆயிட்டான்னு. அந்த ஊர் மக்களை அது பயமுறுத்துறதாவோ எல்லாரும் சொல்றாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அதுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சாங்க. அதை அடைச்சிட்டாங்க. 10 வருஷம் வரைக்கும் அது எந்த தொல்லையும் பண்ணல. ஆனா யாரோ செஞ்ச தவறால அது வெளியில வந்துருச்சு. இதை நான் கேள்விப்பட்டப்போ இந்த டயன் பூதம் இது மேலெல்லாம் ஒரு புக் எழுதணும்னு தோணுச்சு. அதனால நான் அந்த காட்டுக்கு போனேன். டயன் இருக்கிறதா சொல்லப்படுற அந்த மரத்தை தேடி காட்டுக்குள்ள போனேன். அது எங்க அப்பாவை கொன்னுடுச்சு. அது இப்ப என்னைய கொல்ல வருது. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. எங்க அப்பாவை அதை கொடூரமா கொன்னுடுச்சு. பயப்படாத, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அப்படின்னா அந்த பொண்ணு நீதானா? உங்க அப்பா கூட தானே நீ இந்த காட்டுக்குள்ள வந்த? 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள்ல தண்ணி கூட குடிக்கல. அது என்ன கொன்னுடும். நீங்க இதை கூட்டிட்டு போயிடுங்க. என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க. அது என்ன கொன்னுடும். எங்க அப்பாவை கொன்னுடுச்சு. நம்ம இங்க இருந்து போயிடலன்னா அது இங்க வந்துடும். வாங்க. ஓகே நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டயன் இருக்கிறதா சொல்லப்படுற மரத்துக்கிட்ட என்ன கூட்டிட்டு போக முடியுமா? இல்ல அது அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கு. நீங்க அந்த மரத்துக்கிட்ட போனீங்கன்னா உங்களையும் அதை கொண்டு போயிடும். அங்க போனவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஆனா என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் எங்க அப்பா கூட இங்க வந்துட்டு இருந்தேன்.
வந்துட்டேம்மா. நம்ம இன்னும் இந்த ஊரோட எல்லையில தான் இருக்கோம். இப்போ உன்னால நடக்க முடியுமா? இப்ப நீங்க என்ன இறக்கி விட்டுடலாம். அம்மா, உன்னோட பேர் என்ன? மாதுரி. மதுரி. அப்ப நீ காட்டுக்குள்ள அந்த டயானை பாத்தியா? அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதுக்கு பெரிய பெரிய கண்ணு இருக்கும். அது கருப்பா நீளமா மூடி இருக்கும். அதோட கால் அதுக்கு பின்பக்கமா திரும்பி இருக்கு. ஓகே, நீ ஒன்றும் பயப்படாத. வா, என் கூட வா, போகலாம். வா. இந்த பொண்ணுக்கு ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. உங்களோட ஊர்க்காரர் தான் இவளோட அப்பா. பிரசன்ட் சார், இப்போ இவளுக்கு தான் யாரும் இல்ல. இவ தனியா எப்படி இருப்பா? அட, இந்த ஊரோட பொண்ணு இவ. எங்க வேணாலும் யார் கூடவும் இருக்கலாமா? இல்ல, நான் யார் கூடயும் இருக்க மாட்டேன். நான் தாத்தாவுடைய வீட்டுல இருந்துக்கிறேன். சரி சரி, அதுவும் சரிதான். நீங்க எங்க ஊர் பொண்ணை காப்பாத்தி இருக்கீங்க. இந்த ஊர்ல நீங்க எத்தனை நாள் இருக்கீங்களோ அது வரைக்கும் இந்த பொண்ணோட பொறுப்பு உங்களோடது. மாதுரி என் கூட மாமா வீட்டில் இருக்கிறதா சொன்னான். மாதுரி வரும்போதே காயத்ரியோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஆனா மாதுரி தன்னோட தாத்தாவை முதல் முறையா பார்க்கும்போதே அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் அவருக்கு அனஸ்தேஷியாவை கொடுத்து படுக்க வச்சேன். எனக்கு அப்போ எதுவும் புரியல. ஆனா காயத்ரி என்ன சொன்னா அவர் மேல ஏதோ ஒரு நிழல் இருக்குன்னு. ஆனா எங்களுக்கு என்னமோ எங்க மேல நம்பிக்கை இருந்தது. அன்னைக்கு ராத்திரி நான் ரொம்ப டயர்டா இருந்ததுனால நான் ரொம்ப சீக்கிரமாவே படுத்துட்டேன். எங்க ரூமுக்கு ஆப்போசிட்ல மாமா படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட பக்கத்து ரூம்ல மாதுரி படுத்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு நாள் முழுக்க ஊருக்குள்ள வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நிகழ்ந்துகிட்டு இருந்தது.
செஞ்சிடாத. வேணாம், நான் போயிடுறேன். என்ன ஒண்ணு செஞ்சிடாத. என்ன விட்டுடு, என்ன ஒண்ணு செய்யாத, என்ன விட்டுடு. ஐயோ, என்ன எதுவும் பண்ணாத. நான் உன்னை ஒண்ணுமே பண்ணல. தயவு செஞ்சு என்ன கொண்டுடாத. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மந்திரவாதி, அந்த பிரசிடென்ட் தான். தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. அவங்க கூட சேர்ந்து நீயும் தானே என்ன கொடுமைப்படுத்தின. இல்ல இல்ல, நான் உன்னை முதல் தடவையா பார்க்கும் போதே உன்னை அங்கேயே கொண்டுடலாம் நினைச்சேன். ஆனா உனக்கு அன்னைக்கு நேரம் நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை. என் கையில சாக தாண்டா போற. பொண்ணு மாதிரிமா இருந்தாலும் பரவாயில்ல, உன் காலில் விழுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருமா. காலை பிடிக்கிறியா? அன்னைக்கு நானும் இதே மாதிரி தான் உங்க எல்லாருடைய காலையும் பிடிச்சேன். உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன், அப்பா என்ன விட்டுடுங்கப்பா, நான் உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னேன். ஆனா நீ விடல. உங்க எல்லாருடைய காலையும் விழுந்த கையெடுத்து கூப்பிட்டேன். ஆனா அன்னைக்கு நான் கெஞ்சினது உங்க யாரு கண்ணுக்கும் தெரியல. ஆனா இன்னைக்கு உங்க எல்லாரையும் அழிக்க போறேன். உங்களை நான் விடவே மாட்டேன். உங்க எல்லாரையும் இங்கே வச்சு கொண்டுடுறேன். கொலை செய்வ, அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. யோ பிரசிடென்ட், இவளை என்ன பண்ணலாம்? கொல்ல போறியா எங்களை? இந்த ஊர்லயே எங்களை கொல்ல போறியா செல்லம்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை பார்த்தே இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன்? என்ன விட்டுடுங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்க. விடணுமா? உன்னை விடணுமா? ஏன் எங்களை சந்தோஷப்படுத்த மாட்டியா? வா, எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்து. நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவோம். என்னடி தலைவர் மேலேயே எச்சத்து போறியா? நீ கேவலம் பொண்ணுதானடி, இல்ல நீ என்ன பெரிய இவளா? இந்த இடத்துலயே உன்னை குழி தோண்டி புதைச்சிடறேன். அட, அதுக்கு என்னப்பா அவ்வளவு அவசரம்? இன்னொரு வாட்டி இவள. பைத்தியக்காரங்க, ஏண்டா இந்த மாதிரி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? இவ மட்டும் உயிரோட இருந்தா நம்ம மரணத்தை நாமே தேடி போற மாதிரி. இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன். உங்களை கை எடுத்து கூப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க, என்ன போக விட்டுருங்க. அப்பா, நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரிப்பா, என்ன போக விட்டுருங்க அப்பா. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? எனக்கு யாராவது உதவி செய்யுங்க. என்னாச்சு காயத்ரி? ராஜ், நீங்க யாராவது பொண்ணுடைய சத்தத்தை கேட்டீங்களா? பொண்ணோட சத்தமா? நீ ஏதாவது கனவு கண்டிருப்பமா, படுத்து தூங்க. அந்த மாதிரி அவளுக்கு ஏதாவது. ராஜ், அவளுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்களேன். அவளோட ரூம்ல அவ தூங்கிட்டு இருப்பா. அப்போ மாதிரியை பாக்குற வரைக்கும் உனக்கு தூக்கம் வராது. என்ன இப்படியே தான் தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பல. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் பார்க்கலாம். பாத்தியா,
மாதுரி தூங்கிக்கிட்டு இருக்கா. என்ன இப்ப சந்தோஷமா? சரிவா, நம்ம போய் தூங்கலாம். வா. மாமாவோட மரணம் என்ன கதி கலங்க வச்சிருச்சு. எனக்கு இதுல புரியாதது மட்டும் என்னன்னா, இவ்வளவு கொடூரமா அவரை யார் கொண்டிருப்பா? போலீஸ்க்கும் எந்த விட்னஸும் கிடைக்கல. டயன் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கோன்னு ஊரே பேசிச்சு. அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டயன் திரும்ப வந்துருச்சுன்னு. கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் மாதுரை எங்க குடும்பத்துல ஒருத்தியாவே மாற ஆரம்பிச்சா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை, அதனால ஊரை விட்டு வெளியில போனேன். ஆனா பிரசிடென்ட்டோட தம்பி பிரசிடென்ட்டை பாக்குறதுக்காக ஒரு நாள் ஊருக்கு வந்திருந்தாரு. சரியா சொல்லணும்னா மாதுரி மேல அவருக்கு ஒரு கண்ணு. அப்புறம் ஒரு நாள் ராத்திரி மாதுரி சமீரை வர சொல்லியிருந்தா. என்ன பயமுறுத்திட்டிய? அது இங்க வேண்டாம். ஏன் இங்க வெக்கமா இருக்கா? அங்க போலாமா? போலாமே. மாதுரி, எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இந்த காட்டுல? மாதுரி, எங்க போயிட்ட? மாதுரி, என் கூட விளையாடாத. மாதுரி, முதல்ல நீ முன்னாடி வா. இங்க பாரு, உன்னை நான் இங்க வர சொன்னேன். மாதுரி, நீ முன்னாடி வா, இல்லனா அப்புறம் உன்னை. மாதுரி, எங்க போயிட்ட? மாதுரி, 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 எங்க போயிட்டா? மாதுரி, மாதுரி, யாரு? என்ன காப்பாத்துக்க, காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. வைஷாலி, என்ன காப்பாத்து. யாரும் உன்னை காப்பாத்த வரப்போறதில்ல. வைஷாலி, வைஷாலி, இந்த இடம் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடிங்க, அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. அடிங்க, அடிங்க, அடிங்க. உயிர் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய்,
இனி அவ உயிரோட இருக்கக்கூடாது. அப்படியே செய்யறேன். நீ எங்க நின்னுட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? அதே இடம் தாண்டா இது. நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன புதைச்ச இடம். வைஷாலி எனக்கு காப்பாத்து. காப்பாத்து. சமீர், டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் சமீர், சமீர் உன்னதான்டா சமீர். என் தம்பியை யார் இப்படி பண்ணது? டேய் சமீர் ஏதாவது சொல்லுடா. டேய் சமீர் உன்னதான்டா, ஏதாவது பேசுடா. யார் இப்படி பண்ணி இருப்பா? இந்த கடவுள் ஏன் என்னை இந்த மாதிரி சோதிக்கிறான்? ஜெய் பாபா கபால். நான் என்னோட திவ்ய திருஷ்டியால பார்க்கறது ஒன்னால பார்க்க முடியாது பட்டேல். அவதான் டயன். அட கடவுளே, அட இது விட்டல்ஜி பூரியோட மக மாதுரி. ஆனா இங்க பாருங்க சாமி, இவளை பார்க்க டேன் கிட்ட அடி வாங்கினவ மாதிரி இல்ல இருக்கா? இல்ல பட்டேல், உடம்பு ஒருத்தரோடது, ஆத்மா வேற ஒருத்தரோடது. விஷயம் இங்கதான் இருக்கு. பகல்ல மாதுரியா இருக்கா, ராத்திரியில பாத்தீங்கன்னா இவ வைசாலியா மாறிக்கிட்டு இருக்கா. உன்னால இவளை தடுக்க முடியாது. இவ்வளவு காலமா நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட மந்திரங்களை அவன் மேல பயன்படுத்தி அவளை அடைச்சு வச்சிருந்தான். ஆனா அவ தப்பிச்சிட்டா. அதனாலதான் எதிரி இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறா. அப்ப இப்ப நம்ம என்ன பண்றது? அந்த டயனோட சக்தி அதோட முடியில தான் இருக்கும். அதனால அதோட முடியை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அவளால அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. காலதாமதம் ஆனதால அவ கொஞ்சம் உக்கிரமா இருப்பா. இன்னைக்கு ராத்திரி கூட அவ மாதிரி உடம்புக்குள்ள வைசாலி வரப்போறா. முதல்ல அவ வித்தியாசமான முறையில குளிப்பா. அப்புறம் தன்னைத்தானே அலங்கரிச்சுக்குவா.
அதுக்கப்புறம் அவ இன்னைக்கு ராத்திரி காட்டுல இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட போய் இன்னைக்கு ராத்திரி ஒரு விசேஷமான ஒரு பூஜை அவ போடுவா. அதனால இப்ப இருக்கிறத விட அதிகமான சக்திகள் அவளுக்கு கிடைக்கும். ஒருவேளை அவளுக்கு அந்த சக்திகள்லாம் கிடைச்சா அவளை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், நம்மளும் அழிய வேண்டியதான். சுருக்கமா சொல்லணும்னா அவளை எதுவும் பண்ண முடியாது. அவளை நாம சர்வ நாசனம் பண்ணாம விடக்கூடாது பட்டேல். ஆனா அதுக்கு முன்னாடி அவளை நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். வைசாலி எங்க பிறந்தாலோ அந்த இடத்துக்கு. எனக்கு புரியல சாமி. நாம அவளை கொலை செஞ்ச இடத்துல அவ தன்னோட சக்தியை தேடிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு சனியோட ஒரு விசேஷமான மகா அமாவாசை. அதுவும் இல்லாம நாளைக்கு ராத்திரி அவளை நாம அவ பிறந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். சாஸ்திரம் அப்புறம் நட்சத்திரங்கள் படி அந்த அமாவாசை 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இந்த மாதிரி நேரத்துல அந்த டயன் தன்னோட மொத்த சக்தியும் இழந்திருப்பா. அந்த நேரத்துல மாதுரையிலிருந்து வைசாலியிலிருந்து டயனா மாறுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். ஆனா அப்போ அவன் நம்மளை தாக்கிட்டான்னா? அப்படி பண்ண மாட்டா. அப்ப நம்மளை இது காப்பாத்தும். ஆனா நம்ம எந்த சூழ்நிலையிலையும் அவ முடிய கட் பண்ணி அதை எரிக்கணும். அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அந்த டயனுக்கு மறுபடியும் ஒரு ஜனனங்கிறது இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நாம நம்மளுடைய சக்தியால அவளை பஸ்மமாக்கிடலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, நாளைக்கு ராத்திரியை நம்ம இழந்துடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. அன்னைக்கு ராத்திரி நான் ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். டவுன்ல இருந்து அன்னைக்கு ராத்திரி தான் கிளம்புனேன். அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒன்று சொன்னாரு. பக்கத்து ஊர்ல தன்னோட ஒய்ஃபோட டெலிவரி ஆக போகுதுன்னு. அவருக்கு தெரியும் என்னோட ஒய்ஃப் காயத்ரி லேடிஸ் டாக்டர்னு. அப்போ அவர் எங்களை காட்டு வழியா நம்ம போகலான்னு சொன்னாரு. ஏன்னா அப்போ நமக்கு நேரம் மிச்சமாகும்னு. அப்போ மாதிரியையும் எங்க கூட கூட்டிட்டு போனோம். அந்த காட்டுல நாங்க அந்த மரத்துக்கு கீழே போன உடனே நான் அந்த டயனை மாதிரி உடம்புக்குள்ள புகுத்திட்டேன். இப்ப அவளை அந்த சரீரத்திலே வச்சு பஸ்மம் பண்ண போறேன். இந்த முட்டாள்தனத்தை நிப்பாட்டுங்க. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்க போறீங்க? உங்க முட்டாள்தனத்தால எத்தனை அப்பாவிகளை கொல்ல போறீங்க? ஏய் வாய மூடு. யாரு பக்கம்டா நீ? சொல்லு, யாரு பக்கம்? அவ உன் உயிரையும் எடுத்திருப்பா. நான் தாண்டா உன்னை காப்பாத்தி இருக்கேன். ஏன் சொல்றேன்னா இவதான் பிரசிடென்ட்டோட தம்பியையும் இவங்க அப்பாவையும் உன் மாமாவையும் கொண்டு. நான் நம்ப மாட்டேன். போய் சொல்ற நீ. முட்டாள். இவ மூணு கொலை பண்ணி இருக்கா. மாதிரியோட உடம்பை இவ பயன்படுத்திக்கிட்டா. நீ ஒரு டயனை கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்க, மாதிரிய கூட்டிக்கிட்டு இல்ல. இப்ப பார் இவளை நான் என்ன பண்றேன்னு.
இப்ப அமாவாசை ஆரம்பமாக போகுது. போய் அவ முடிய வெட்டி எடுத்துட்டு வா. பாருங்க அவள. ஏய் டாக்டர், இவளோட அழகுதான் இவளை விட மோசமான ஒண்ணு. அதனாலதான் அவளை கொல்றதுக்கு முந்தி நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கெடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இவளை சாகடிச்சிட்டோம். ஆனா இவ சாகல, மறுபடியும் வந்துட்டா. இவ எப்ப எங்களை கொல்ல போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாலோ நாங்க இவளை இந்த மரத்துக்கிட்ட கொண்டு வந்து நாங்க எல்லாரும் இவளை சித்திரவதை பண்ணி கொடூரமா கல்லால அடிச்சே கொலை பண்ண முயற்சி பண்ணோம். ஆனா இவ அப்ப கூட சாகல. அதுக்கப்புறம் இவளை இங்கேயே புதைச்சிட்டோம். பாரு, வெக்கமே இல்லாம மறுபடியும் வந்துட்டா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சதுன்னா இந்த ஆத்மாவால மறுபடியும் ஜனனை எடுத்து இந்த உலகத்துக்குள்ள வர முடியாது. உன்னதான் சொன்னா கேளு, நிறுத்த. சீக்கிரம் சீக்கிரம் விட்டவள.
இப்ப அவங்கள பழி வாங்கிட்டேன். அந்த ராத்திரி தான் என்னோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பயங்கரமான ராத்திரி. அதுக்கப்புறம் நான் ஆத்மாக்கள் மேல நம்பிக்கையை வைக்க ஆரம்பிச்சேன். போகும்போது டவுனுக்கு எங்க கூட மாதிரியும் கூட்டிட்டு போனோம். நடந்த சம்பவத்தை பத்தி நான் மாதிரி கிட்ட எப்ப கேட்டாலும் அதை பத்தி அவளுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. வைஷாலி முழுக்க முழுக்க அவளோட உடம்ப ஆக்கிரமிச்சிருந்தா. சம்பவத்துக்கு அப்புறம் வைஷாலி அந்த ஊருக்கு வரதே இல்லையா. ஊர்ல மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லையா. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, டயனுங்கிற டாகுனி, யோகினி, அப்புறம் சுடேலுங்கிற பேர் அதுக்கு இருக்கான். அவங்களால எந்த ஒரு சரீரத்தையும் ஆக்கிரமிச்சுக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனா சில ஆத்மாக்கள் விசேஷ நாட்கள்லயோ அல்லது விசேஷ நட்சத்திரங்கள்லயோ டயனுங்கிற மாதிரி மிக கொடுமையான சக்தியையும் அடைய முடியும். அதுங்க எப்பவுமே காட்டுல மட்டும்தான் இருக்கும். இதுங்க கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும்னா அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு நாம போகவே கூடாது.